உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலா வந்துட்டு ராகவ் கிட்ட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் கூட சேரன் போயிட்டு இந்த மாதிரி நிலாவை பற்றின எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ராகவ் கிட்ட சொன்னதுனால இப்போ ராகவ் வந்துட்டு திரும்பவும் பழைய மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அதனால் நிலா வந்து ஆஃபீஸில் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு திரும்பவும் போய் உட்காரும்போதே நிலாவுக்கு கோவம் வருது. என்னதான் ராகவ் உங்கள் பிரச்சனை? எத்தனை வாட்டி நான் சொல்லுவேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்ன பெரிய கல்யாணம் ஆயிடுச்சு? உன் கல்யாணம்லாம் ஒரு கல்யாணமா? அது நடந்ததே ட்ராமா கல்யாணம். எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ பேருக்கு தானே சோழன் கூட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிற மாதிரி ஊருக்காக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இதோ டிவோர்ஸ் கூட அப்ளை பண்ணியிருக்கீங்க தானே? டிவோர்ஸ் வந்ததுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் நீ ஒரு பையனை கல்யாணம் பண்ண தானே போகிற. அது ஏன் இல்லை நானாக இருக்கக்கூடாது? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த இடத்துல ராகவ் அப்படி சொல்லும்போது நிலாவுக்கு ரொம்பவுமே கோவம் வந்து, என்ன ராகவ் சொல்லிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் என்னோட பர்சனல். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னது யார்? உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்ன பெரிய விஷயமா? யாரும் சொல்லலை. உங்கள் வீட்டில் இருக்காங்களே உங்கள் ஹஸ்பண்டோட அண்ணன் அவர் தான் சொன்னார் அப்படின்றாங்க. சேரன் என்ன சொன்னாரா அப்படின்றாங்க. கரெக்ட் சேரன் அவர் தான் சொன்னார் அப்படின்றாங்க. அவர் எதுக்காக வந்து உங்ககிட்ட சொன்னார்? அவர் எப்போ உங்களை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்கிடெக்டாக நான் வந்துட்டு அந்த கட்டடம் பண்ணுற அந்த மேஸ்திரியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இன்ஜினியர் கிட்ட சொல்லியிருந்தேன். அதனால் என்னை பார்க்க வந்தப்போ நான் கேட்டேன். ஆனால் அவர் வந்துட்டு எல்லா ஹிஸ்ட்ரியுமே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த இடத்துல பயங்கரமாக கோவம் வருது. எழுந்து அவங்க வேகமாக போகும்போது, நிலா ஒரு நிமிஷம் நில்லுங்கம்மா, நில்லு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. இத்தனை நாள் போங்க வாங்கன்னு பேசிட்டு இருந்த ராகவ் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நிலாவை நீ போவான்னு சொல்லி பேசும்போதே நிலாவுக்கு ரொம்பவுமே கோவம் வருது. விறுவிறுன்னு கிளம்பி அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா உள்ள நுழைஞ்ச உடனே சேரன் வந்துட்டு வானதி வந்திருக்கிறதுனால வானதிக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நிலா வந்து வீட்டுக்குள்ளார வரும்போது, வாமா நிலா, காஃபி போட்டிருக்கேன், சூடாக இருக்குது, குடிச்சிக்கிறியாப்பா நீயும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்துல நிலா வந்துட்டு கோவத்தில் போயிட்டு காஃபி வேற கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளார நினச்சிட்டு, என்னென்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? நிஜமாவே உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்பா நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி திரும்பவும் கோவத்தில் கேட்கும்போது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. சோழனாக இருக்கட்டும், பாண்டியனாக இருக்கட்டும், அப்புறம் பல்லவனுக்குலாம் அப்படியே ஷாக் ஆகி எழுந்தே அவங்க நிற்கிறாங்க. வானதிக்கு ஒன்றுமே புரியல. என்ன இவங்க இப்படி வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வானதியும் பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஏன் பண்ணிடலாம், நான் என்னப்பா பண்ணேன், எதுக்குப்பா இப்படி பேசுகிற அப்படின்றாங்க. பின்ன உங்களை யார் போயிட்டு ராகவ் கிட்ட நம்ம வீட்டில் நடக்கிற விஷயத்தையெல்லாம் போய் சொல்ல சொன்னது? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையேப்பா, அவரே இன்னைக்கு நான் பார்த்தேன்ப்பா, அப்போ அவர் உன்னை பற்றி ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தார், அப்போ உன்னை பற்றி கேட்டதுனால நான் சொன்னேன்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னது அவர் கேட்டார்? அவர் எது கேட்டாலும் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுவீங்களா? நிலா எனக்கும் சோழனுக்கும் வந்துட்டு கல்யாணம் ஆன விஷயத்துலேருந்து நாங்கள் இப்போ டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்க வரைக்கும் எல்லா விஷயத்தையும் போய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ சோழனுக்கே ஒரு மாதிரி ஆகுது. என்னங்க சொல்கிறீங்க? அண்ணன் போய் அப்படிலாம் சொல்லிச்சா அப்படிங்கிறாங்க. நீங்களே நல்லா கேளுங்க. இவ்வளோ நேரம் வந்துட்டு என்கிட்ட வந்து அவன் அந்த மாதிரி பண்ணால் நீங்கள் என்கிட்ட கோவப்பட்டீங்களே, நான் அப்போவே போய் திட்டிட்டேன். இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்கன்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் இதோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, போயிட்டு எல்லா விஷயத்தையும் போயிட்டு ராகவ் கிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ திரும்பவும் வந்து அவன் அதையே பண்ணிட்டு இருக்கான். நீ டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் தனியாக தானே இருக்க போகிற, அதையே நான் என்ன கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திரும்பவும் என்கிட்ட அப்படி பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழனுக்கு இந்த இடத்துல பயங்கரமாக கோவம் வருது. சேரனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடறாரு. நீ நிஜமாவே வீட்டில் தான் வந்துட்டு என்னை விட்டு கொடுத்து பேசணும்னு நினச்சேன், இப்போ மூணாவது ஆள்கிட்டையும் வந்து என்னை விட்டு கொடுத்து பேசிட்டில, அது எப்படின்னு என்கிட்ட அப்போ நீ வந்துட்டு சாப்பிட்டியா, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு அக்கறை இருக்க மாதிரி நடிச்சுட்டு தான் இருக்கியா? உண்மையான அண்ணனா நீ என் வாழ்க்கையில் கொஞ்சமாவது அக்கறை இருந்திருந்தா இப்படி போய் நீ சொல்லியிருப்பியா அப்படின்றாங்க. டே சோழா இந்த மாதிரி ராகவ் பேசின விஷயம்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுடா, தெரிஞ்சிருந்த நான் ஏன்டா போய் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி தெரிஞ்சது தெரியல, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. உன்னை யாருன்னு முதல்ல நம்ம வீட்டில் நடக்கிற விஷயத்தையெல்லாம் போயிட்டு அங்கே சொல்ல சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இந்த இடத்துல வானதிக்கே ஒரு மாதிரி ஆகுது. டக்குன்னு அப்போ இவங்க வீட்டில் இவ்வளோ ரகசியம் இருந்தும் இந்த பாண்டி இந்த விஷயத்தையெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லலை பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு டக்குன்னு பாண்டியை பார்த்துட்டு, ஏன் பாண்டி உன் அண்ணனுக்கும் அன்னிக்கும் வந்துட்டு இந்த மாதிரி தான் கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, லவ் மேரேஜ்னு தானே நீ என்கிட்ட சொன்ன அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன அதான் உன் பிரச்சனையா? எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்க, பேசாமல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி திட்டிடுறாங்க. வானதி அதானே என்ன நான் ஏதாவது சொன்னால் மட்டும் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கடுப்பில் நின்றுட்டு இருக்காங்க. நிலா வந்துட்டு இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போனால் தானே வந்துட்டு ராகவ் திரும்ப இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் எழுந்து வெளியே வரும்போதுமே சோழன் அப்படியே பார்க்குறாரு. சேரனுமே அப்படியே ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறது பேச போகிறாரு. நிலா வந்துட்டு எதுவுமே பேச மாட்டேன்றாங்க. நிலா நில்லுப்பா, சாப்பாடாவது எடுத்துகிட்டு போப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா பரவாயில்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விறுவிறுன்னு வெளியே வராங்க. சரிண்ணா சோழன் பின்னாடியே வந்துட்டு, ஏங்க நில்லுங்க ஒரு நிமிஷம், ஏங்க இப்படி சாப்பாட்டு மேலே கோவத்தை காட்டுறீங்க அப்படின்றாங்க. சாப்பாட்டு மேலெல்லாம் நான் ஒன்றும் கோவத்தை காட்டலைங்க, நான் இப்போ ஆஃபீஸ்க்கு தான் போகிறேன், ஆனால் ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ண ஒன்றும் போகலை, நான் ரிசைனேஷன் லெட்டர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசைன் பண்ண போகிறீங்களா? என்னங்க இந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு இன்னும் பெரிய பெரிய கம்பெனிக்கெலாம் நீங்கள் போகணும்னு சொன்னீங்க, இப்போ போய் அவன்லாம் ஒரு ஆள் என்ன எதுக்குங்க நீங்கள் போய் அவங்க சொன்னான்றதுக்காக நீங்கள் போய் ரிசைன்லாம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இல்லை சோழன் உங்களுக்கு புரியாது, அவன் எப்படிலாம் என்னை வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறான் தெரியுமா, என்கிட்டே வந்து சொல்கிறான், நீ டிவோர்ஸ்
டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்னோட பெர்மிஷன் இல்லாமல் எனக்கு விருப்பம் இல்லாமல் எப்படி அவன் என்னை கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சோழனுக்கு கோவம் வந்தாலும் சரிங்க உங்கள் விருப்பம், நீங்கள் போய் ரிசைன் பண்ணிட்டே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் ஆஃபீஸ்க்கும் போனதுக்கப்புறமா எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கை பார்க்குறாங்க. நிலா வந்துட்டு சும்மா தான் உட்காந்துருக்காங்க. அவங்களோட லேப்டாப் வந்து அவங்க லாகின் கூட பண்ணலை, அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. திவ்யா வந்துட்டு என்னாச்சு நிலா, ஏன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கா அப்படின்றாங்க. ராகவ் எங்க இன்னும் வரலையா அப்படின்றாங்க. இல்லை அவர் கொஞ்சம் லேட் ஆகும் வரதுக்கு, வந்துருவார் இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ராகவ் உள்ளே வந்துடுறாரு. எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு நிலாவை அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. பின்னாடியே வந்துட்டு நிலாவும் எக்ஸ்கியூஸ் மீ ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. வாங்க நிலா, என்ன மார்னிங் இங்கே வந்துட்டீங்க, நீங்கள் லாகினே பண்ணலை போல இருக்கு, நான் பார்த்தேன் போ அப்படின்றாங்க. இல்லை நான் லாகின் பண்ணலை அப்படின்றாங்க. அதான் ஏன் அப்படின்றாங்க. எதுவும் இன்றைக்கி நீங்கள் பெர்மிஷன் போட போகிறீங்களா, லீவ் எதுவும் சொல்ல வந்தீங்களா அப்படின்றாங்க. லீவ்லாம் நான் ஒன்றும் சொல்ல வரல ராகவ், எனக்கு இதுக்கு மேலே இங்கே வேலை செய்ய விருப்பம் இல்லை, இந்தாங்க என்னோட ரிசைக்னேஷன் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாங்க. ஸோ ராகவ் வந்து அப்படியே ஒரு மாதிரி திமிரா பார்க்குறாரு. என்ன நிலா, ரிசைன் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அப்படியே உங்களை விட்டுருவேன்னு நினச்சிங்களா, என்னைக்கா இருந்தாலும் நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்னோட விருப்பம் இல்லாமல் உங்களால் எப்படி அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னங்க உண்மையான காதல் என்றைக்குமே தோக்காதுங்க அப்படின்றாங்க. உண்மையான காதல்னா 2 பேருமே லவ் பண்ணாதாங்க, நீங்களாம் உங்கள் மனசில் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, தயவு செஞ்சு என்னோட ரிசைனேஷன் லெட்டரை வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. அது என்ன நிலா, நம்மளோட கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும்ல, ஸ்டார்டிங்கில் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தானே நீங்கள் சைன் பண்ணீங்க அக்ரிமெண்ட்டில் அப்படின்றாங்க. என்ன ராகவ் சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஆமாம், இன்றைக்கி நீங்கள் ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணாமல் எந்த ஒர்க்கும் பார்க்காம இன்றைக்கி அப்படியே போயிடலான்னு பார்த்தீங்களா, நீங்கள் எப்போ ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்தாலும் அதுலேருந்து 1 மந்த் கம்பல்சரி நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. அப்போ தான் நிலாவுக்கே புரியுது, ஆமாம் இல்லை இப்படி ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, போங்க போய் ஒர்க்கை பாருங்கள், என்ன வந்துட்டு ரிசைன் பண்ண அந்த லெட்டரை வந்துட்டு நான் அப்ரூவ் பண்ணுமா வேணாமாங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதை டேபிளில் வச்சுக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நிலா அப்படியே கோவத்திலே திரும்பிட்டு அவங்க வெளியே போக பார்க்கும்போது நிலா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சரின்னு சொல்லி இவங்களும் திரும்பி பார்க்கும்போது, நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னைக்காக இருந்தாலும் நீங்கள் தான் எனக்கு, நான் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியே நிலாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. அவங்க பாட்டுக்கு வெளியே போய் உட்காந்துட்டு லாகின் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா வீட்டிலேருந்து சோழன் ஃபோன் பண்ணுறாரு. என்னடா போயிட்டு ரிசைன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன நிலாவை இன்னும் காணோமே, சாப்பாடு வேறு எடுத்துகிட்டு போகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணுறாரு. சரின்னு சொல்லிட்டு கால் வந்த உடனே அவங்க கால் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் சோழன் அப்படின்றாங்க. என்னாச்சுங்க கொடுத்துட்டிங்களா, இன்னும் வரல வீட்டுக்கு அப்படின்றாங்க. இல்லை சோழன் இந்த மாதிரி நடந்துருச்சு, 1 மந்த் கம்பல்சரி நம்ம வந்துட்டு பேப்பர் போட்டால் ஒர்க் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ அது வேறு இருக்கா, இதுக்கு வேறு வழியே இல்லையாங்க அப்படின்றாங்க. பரவாயில்ல விடுங்க, 1 மந்த் தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. சரிங்க சாப்பாடுக்கு எடுக்காமல் போயிட்டீங்களே, நான் வேணால் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் வேண்டாம் சோழன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா திரும்பவும் சோழன் கிட்டே இருந்து ஃபோன் வருது. சொல்லுங்கள் சோழன் என்னாச்சு அப்படின்றாங்க. ஏங்க ஒரு நிமிஷம் கீழே வந்துட்டு போகிறீங்களா அப்படின்றாங்க. கீழே வரணுமா, என்ன நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்றாங்க. ஆமாங்க ஒரு நிமிஷம் வாங்கலேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நிலா எழுந்து கீழே போகும்போதே ராகவ் அப்படியே பார்க்குறாரு. எங்கே போகிறாவ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே கீழே வந்து சோழன் நிற்கிறாரு. இதை பார்த்தோன்னே பயங்கரமாக அவருக்கு கோவம் வருது. கீழே போனோடனே என்னாச்சுங்க அப்படின்றாங்க. என்னங்க நீங்கள் சாப்பாடே எடுக்காமல் வந்துட்டீங்க, அதுக்காக நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பீங்களா, இந்தாங்க நானே வீட்டிலேருந்து உங்களுக்கு சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன், இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்படியே வாங்கிட்டு எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கீங்க, ஒரு நாள் கடையில் சாப்பிட்டா என்னாக போகுது அப்படிங்கிறாங்க. பரவாயில்லைங்க நான் இப்போ யோசித்தேன், சும்மா தான் இருந்தேன் வீட்டில், சரி நான் உங்களுக்கு டிஃபன் கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன், சாப்பிடுங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. முடிச்சுட்டு வேணால் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈவினிங் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ கிளம்பி சோழனும் போயிடுறாரு. ஸோ ஆஃபீஸில் வந்து இது அவங்களுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது ராகவுக்கு பார்க்க. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா அவங்க அப்பா கூட வந்துட்டு அங்கே உள்ள அந்த பிஸ்னஸ் மேன் எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட் வச்சுருக்காங்க. அப்படிங்கிறனால ராகவும் அவங்க அப்பாவும் போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு சென்னையில் அங்கே ஒரு இடத்துல போயிருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்துட்டு மனோகரும் வந்திருக்காரு. ஸோ மனோகர் ராகவோட அப்பா எல்லாருமே வந்துட்டு அப்படியே அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ராகவ் அந்த சைடு நிற்கிறாரு. ராகவோட அப்பா வந்துட்டு ராகவ் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மனோகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ ஹாய் அங்கிள் அப்படின்றாங்க. என்னோட பையன்டா அப்படின்னு சொல்லும்போது ஓ சூப்பர் ஹேண்ட்ஸமாக இருக்கானே, என்ன பண்ணிட்டு இருக்கப்பா அப்படின்னோடனே அவனும் ஆர்கிடெக்ட் தான் படிச்சிருக்கான், அவனும் ஒரு ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான், நிறைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க, இப்போ கூட ஒரு க்ரோர் கணக்கில் ஒரு ப்ராஜெக்ட் கூட ஒன்று பண்ணான், அந்த ஆஃபீஸில் இருக்க பொண்ணும் நல்ல டேலண்டான பொண்ணு, அந்த பொண்ணு தான் பண்ணியிருக்கு அப்படின்னோடனே சூப்பர்ப்பா நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ராகவோட அப்பா சொல்கிறாரு, இந்த மனோகர் நான் உங்ககிட்ட மனசில் வச்சுக்காமல் இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நான் வந்துட்டு உன் பொண்ணை என் பையனுக்கு எப்படியாவது கேட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு நினச்சேன், ஆனால் அது நடக்காமே போயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே மனோகருக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி ஆகுது. இப்போ எதுக்கு நீ அவளை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. ஏன் என்னாச்சு, நீ தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டல அப்படின்றாங்க. எங்கே நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அந்த விஷயம்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. இல்லையே நீ சூர்யா கூட தானே
அந்த மாதிரி மாப்பிள்ளை பேர் சூரியன் இன்விடேஷன் அனுப்பி வச்சேன், என்னால் தான் கல்யாணத்துக்கு வர முடியலையேடா அப்படின்றாங்க. அந்த கல்யாணமே நடக்கலை, அவள் ஒரு டிரைவர் கூட ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. டிரைவர் கூடயா, என்ன சொல்லிட்டு இருக்கப்பா அப்படின்றாங்க. ஆமாம், அது ஒரு பெரிய கதை, அவள் கூட நான் பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த இடத்துல ராக வந்துட்டு ஏதோ ஒரு கதை பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நின்றுட்டுருக்காரு. அப்போ மனோகர் இருந்துட்டு, நான் எப்படியெல்லாம் அவளை வளர்த்தேன் தெரியுமா, நான் அவளுக்கு அவருக்கு வச்ச பேர் கூட பார்த்து நான் வச்சேன். நிலானா அவ்வளோ ஒரு அழகான பேர், நிலா மாதிரி அவள் அழகாக இருக்கணும், அந்த மாதிரி அவள் ஜொலிக்கணுங்கிறதுக்காக தான் நான் நிலானே அவளுக்கு பேர் வச்சேன். ஆனால் என்னை இப்படி மோசம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே இந்த இடத்துல தான் ராகவுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னது, டிரைவர் கூட ஓடி போயிட்டாங்க, நிலாவா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் திருவண்ணாமலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாப்பா, திருவண்ணாமலை தான் நான் அப்படின்றாங்க. அப்படியா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பாக்கெட்டில் இருந்த மொபைல் எடுத்துகிட்டு, நீங்கள் சொல்கிற உங்கள் பொண்ணு இவங்க தானேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறாரு. அதில் பார்த்தா ராகவ் வந்துட்டு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோ இருக்கவும், ஆமாப்பா இவ தான் என் பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே இப்போது ராகவோட அப்பாவும் பார்த்துட்டு, எப்படிடா மனோகரோட பொண்ணு உனக்கு தெரியுமா, நீ என்ன வாட்ச் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்றாங்க. அப்பா இவங்க என் ஆஃபீஸில் தான் இருக்காங்க, எனக்கு தெரியும், அந்த டிரைவர் பேர் சோழன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே மனோகருக்கு கோபமாக வருது. ஆமாம் அவன் தான், உங்களுக்கு தெரியுமா அப்படின்றாங்க. தெரியும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் அங்கிள் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்காதீங்க, நிலா வந்துட்டு அந்த டிரைவரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கிறனால தானே உங்களுக்கு கோவமே, ஆனால் நடந்ததே வேறு விஷயம் அப்படின்றாங்க. என்னப்பா நடந்துச்சு அப்படிங்கும்போது, இந்த மாதிரி அந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் ஃப்ராடு பண்ணி தான் நிலாவை கல்யாணம் பண்ணியிருக்கான். நிலாவோட சம்மதத்தோடலாம் இந்த கல்யாணம் ஒன்றும் நடக்கலை. இப்போது அவங்க சூழ்நிலைக்காக அந்த வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரமே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துருவாங்க அங்கிள், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. எப்படிப்பா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவங்க டிவோர்ஸே அப்ளை பண்ணிட்டாங்க, அடுத்த வாரம் வந்துட்டு அவங்களுக்கு லாஸ்ட் ஹியரிங் வருது, அதோட அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு நிலா தனியாக வந்துருவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அங்கிள், உங்கள் பொண்ணு உங்களை விட்டு எங்கேயும் போகல, அதே மாதிரி உங்கள் பொண்ணு பொண்ணாவே தான் இது வரைக்கும் இருக்காங்க, ஊருக்கு மட்டும்தான் அவங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்துட்டு இந்த ஒரு வருஷம் போயிருக்கு, மற்றபடி அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில எந்த ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. இப்போ உடனே ராகவோட அப்பா இருந்துட்டு, என்னடா இவ்வளோதான் அவன் சொல்லிட்டு இருக்கான்ல, அப்போ பேசாமல் நான் ஆசைப்பட்ட மாதிரி உன் பொண்ணை என் பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுறேன் அப்படின்னு மனோகர் கிட்ட கேட்டவுடனே அப்படியே ராகவுக்கும் அப்படியே ஒரு மாதிரி வெக்கமாக வருது. உடனே அப்பா நான் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்களே கேட்டீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோகர் இந்த இடத்துல, நிஜமா நிலா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றாங்க. அங்கிள் இதை ஏன் கேட்குறீங்க, நான் ஆஃபீஸில் நிலா மேரிட் இல்லைன்னு நினச்சிட்டு சிங்கிள் தான் நினச்சிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணுற வரைக்கும் போயிட்டேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அவங்க மேரிட்னே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவள் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கா, அவனுக்கு ஒரு மாப்பிள்ளை வேற, அவனை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு மனோகரும் சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல அவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. டிவோர்ஸே ஆனாலும் திரும்பவும் நிலா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, சோழனை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேணான்னு சொல்லிட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி சோழனுக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறக்காக இப்போ ராகவ் அப்புறம் மனோகர் ராகவோட அப்பா 3 பேருமே சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ அந்த பிளான் படி என்ன நடக்குதுன்னா, வீட்டில் வந்துட்டு எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு பொண்ணு உள்ளே வராங்க. வந்துட்டு சோழன் கிட்ட போயிட்டு, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, நான் எத்தனை வாட்டி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. சோழனுக்கு ஒன்றுமே புரியல. நிலா எல்லாருமே பார்க்குறாங்க, நடேசனும் பார்க்குறாரு. நீங்கள் யாருன்னு நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, சோழன் தானே நீங்கள், என்ன தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன தெரியலையான்னு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு பேசும்போது, ஆமாம் எத்தனை வாட்டி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், உங்கள் தேவை முடிஞ்சோடனே நீங்கள் என்னை கழட்டி விட்டு போயிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓன்னு உட்காந்து அழுக ஆரம்பிச்சோன்னு யாருக்குமே எதுவுமே புரியல. சேரன்லாம் இருந்துட்டு, யாருடா இந்த பொண்ணு எதுக்குடா அழுதுட்டுருக்கு அப்படின்னோன்னே, ஆனால் சத்தியமாக எனக்கு யாருன்னே தெரிலனே, திடீர்னு அதுவாக வருது, அதுவாக உட்காந்து அழுது, எனக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லுது, எனக்கு யாருமே அப்படிலாம் ஃபோனே பண்ணலண்ணே அப்படிங்கிறாங்க. தயவு செஞ்சு பொய் சொல்லாதீங்க சோழன், ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, நான் உங்களை சோழன்னு கூப்பிட்டாலே உங்களுக்கு பிடிக்காது, மாமான்னு கூப்பிட்டா தானே பிடிக்கும், என்னை எத்தனை வாட்டி மாமான்னு கூப்பிடுன்னு சொல்லுவீங்க, என்கிட்ட எப்படியெல்லாம் பழகுனீங்க, இப்போ பாருங்கள் எனக்கு வயிற்றில் ஒரு குழந்தை உண்டாயிருச்சு அப்படின்னோன்னே என்னை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டீங்க, என் ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறீங்க, என் நம்பரை பிளாக்கில் போட்டிங்களா, எப்போ ஃபோன் பண்ணாலும் பிஸின்னு தான் வருது, எதுக்காக என் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறீங்க, என்னை அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்துட்டு இப்போ நிலா நின்றுட்டு இருந்தோடனே பார்த்துட்டு, ஆமாம் இவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. சேரன் இந்த இடத்துல வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் சோழனோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் என் கூட நீ தொடர்பில் இருந்தியா, அப்போது இந்த பொண்ணு உனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு தானே நீ அப்போ என்கிட்ட எடுக்க மாட்டேங்கிற, என் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிற, அப்போ என் குழந்தைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து அழுக ஆரம்பித்தோன்னே இந்த இடத்துல சோழனுக்கு ஒன்றுமே புரியல. நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்போது இவன் லேடிஸ் விஷயத்தில் வந்துட்டு இந்த மாதிரி பேசுவான் பழகுவான்னு தான் நினச்சிட்டு இருந்தோம், கடைசியில் இப்படி இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போவான்னு நம்ம நினச்சே பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி நிலாவுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாகுது சோழனை பார்க்குறதுக்கே. நடேசன் இருந்துட்டு, சரியாக போச்சு, இவன் பஞ்சாயத்தை இழுத்துட்டு வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா நீ பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட பேசாதடா பழகாதடா நீ எத்தனை வாட்டி சொல்லியிருப்பான், இவன் கோயிலுக்கெல்லாம் கூட்டு போய் உன்னை சத்தியம் வாங்கினாலடா, இப்போ நீ என்னடா பண்ணி வச்சிருக்க, அந்த பிள்ளை வயிற்றில் ஒரு பிள்ளையோட வேற நிற்குது, என்ன கர்மண்டா நீ பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி நடேசனு திட்டுறாரு. ஸோ யார் என்ன மாற்றி பேசினாலும் சோழன் வந்துட்டு நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை, இது யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு ட்ராமா அவங்க அரங்கேற்றிருக்காங்க இவங்க 3 பேருமே சேர்ந்து. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லாயிருக்கும். நிலா
நிலாவுக்கு வந்துட்டு நிலாவை அடையணும் அப்படிங்கிறதுக்காக நிலாவோட அப்பா அப்படின்ற ராகவோட அப்பா எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டு சோழன் கிட்ட இருந்து நிலாவை பிரிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.